ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டேபிள் செட்டப் நான் படிக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஏன்னா பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம சேனல் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேபிள் செட்டப் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நோட்ஸ்லாம் என்னென்ன முக்கியமானது, அதாவது பிஜிடிஆர்பிக்கு தேவையானது மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா தமிழுக்குன்னு தனியாக நோட் செட்டப் பண்ணியிருக்கேன். தமிழ், சைக்காலஜி, மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனி நோட்டு. இந்த நோட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நிறையா எழுதி வச்சுருப்பேங்க. இப்போ ஃபஸ்ட் பேஜ்லேயே ரொம்ப மோட்டிவேஷன் குவாட்ஸ் தான் எழுதியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு நோட் எடுத்து அதை பார்க்கும்போது தான் ஓகே நம்ம இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற இது வரும். இது என்னோடய தமிழ் நோட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யுள் தனியாக, செய்யுள் 6th to 10th வரைக்கும் செய்யுள் தனியாக எழுதியிருக்கேன். அண்ட் உரைநடை ஃபுல்லாக தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கைப்பட எழுதினது தான். சின்ன சின்ன முக்கியமான ஹிண்ட்ஸ் எல்லாமே நான் எழுதி பின் பண்ணியும் வச்சுக்குவேன். எல்லாமே ஃபுல்லாக கைப்பட நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி நோட் எடுத்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நோட்ஸ். அப்புறம் இது தமிழ் புக்கு கரண்ட்டில் இப்போ நான் அதிகமாக அதான் படிச்சுட்ருக்கேன். ஒவ்வொரு எல்லாம் முடிச்சுட்ருக்கேன். தென் வாட்ரு, நம்மளுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். நம்ம நம்மளோட உடம்பையும் பார்த்துக்கணும், படிக்கிறது மட்டும் செய்யக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் ஒரு சில வாங்குவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சின்ன பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதில் எனக்கு தேவையான மார்க்கர்ஸ், பென்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இதாக வச்சு அவ்வளோதாங்க. டேபிள் செட்டப் முடிஞ்சிருச்சு. சின்னதாக தான் இருக்கும். அந்த டேபிள் செட்டப் நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா தமிழ் தான் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு செய்யுள் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. ஒரு 2 நான் எல்லாமே கைப்பட எழுதுனால கோ த்ரூ பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உரைநடை இருக்கும் இல்லையா, உரைநடையை தான் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வரேன். ஏன்னா ரொம்ப நேரம் தமிழே படிச்சுட்டு இருந்தாலும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப நேரம் மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் போர் அடிக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கிடைக்கிற டைமில் நம்ம படிச்சுக்கலாம். நான் என்னடா இப்போ படிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தாங்க படிக்க முடியும். ஏன்னா தம்பி 7 month தாங்க. குழந்தை தூங்குகிற டைமில் தான் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நீங்களும் ஹோம் மேக்கராக இருக்கீங்க, குழந்தை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டைமில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸ்கூலுக்கு போகிற குழந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு பெட்டருங்க. காலையில் ஒர்க் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம படிக்கலாம். பட் ஆனால் சின்ன குழந்தை வச்சுருக்கும் போது அவங்க எப்பயுமே நம்மள சுற்றியே இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், நம்ம படிக்கிறதையும் பார்க்கணும் போது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, எக்ஸாம் வேறு பக்கத்தில் வந்துருச்சு இல்லையா. கிடைக்கிற டைம் அவங்க தூங்குகிற டைமில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்க. அதனால தான் நான் இப்போ கிடைக்கிற டைமாக சரி கிடைக்கிறத நம்ம என்ன படிக்கணுமோ அதை படித்து முடிச்சுக்கலாம். நமக்கு என்ன அந்த மைண்ட் செட் தோணுது அப்போதைக்கு அப்படின்னு நம்ம என்ன தான் பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம ஏதாவது போட்டு வச்சுருந்தாலுமே அது கரெக்டாக அந்தபடி நடக்க போகிறதில்ல. அப்பப்போ என்னென்ன நடக்குதுன்னா கிடைக்கிற டைமிங் இப்போ என்ன 10 நிமிஷத்தில் எந்திரிச்சிருவாங்க, அதுங்களை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் எடுத்து வச்சுருந்தேன். தமிழ் முடிச்சதுக்கப்புறம் வேணால் மேக்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸ்க்கு நிறைய பேர் கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கிளாஸஸும் இருக்குங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் வேறு ஏதாவது நல்ல கிளாஸஸாவது இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நோட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் வாங்கலாமா என்ன ஏதுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எந்த அகாடமியோட நோட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேக்ஸுக்கு கைப்பட நோட்ஸ் பாதி இருக்காது. சில அது நம்ம யூஜி நோட்ஸ், பிஜி நோட்ஸ் வச்சுருப்போம். பட் நியூ சிலபஸ்னால அதில் இருக்கிறதும் நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னு தெரியாதுங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி நோட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். யாரும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்டடி பிளான் பண்ணிக்கோங்க. இனிமேல் நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லா படிக்க முடியும். பார்த்திங்கன்னா நிறையா சேனல்ஸில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம படித்து முடிச்சு வந்தோம்னா டெஸ்ட் போடலாம். பட் டெஸ்ட் பேட்ச் ஒன்றுமே படிக்காமல் போகிறதுல நமக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் இருக்காதுங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா நம்ம படிக்காமல் போய் எழுதுனா அங்கே ஒன்றும். நான் ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நீங்களும் ஒரு பீஸ்ஃபுல்லான உங்களுக்கான இடத்த ஒதுக்கி நீங்கள் அங்கேயே உட்காந்து உங்களுக்கான நீங்கள் நிம்மதியாக படிங்க. கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் தமிழ் முடிச்சுட்டு அடுத்து மேக்ஸ் தான் பார்க்கலான்னு பார்த்தேன். மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சாப்டரில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சரி எது முக்கியம், சிலபஸ் கையில் இருக்குது, அதிலேருந்து இந்த இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மற்றதுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் எல்லா நோட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. கிடைக்கிற நோட்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் படிக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஐடியாவே இல்லைங்க. தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். கடைசியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா என்னங்கிறத லாஸ்ட்டில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படித்து பார்ப்போம். அதுக்கப்புறமே கிடைக்கிறது கிடைக்கட்டும்னு நம்ம விட்டுற வேண்டியதான். எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்க. 80 days இருக்குதுன்னு சொன்னோம், இப்போ அதுலேயே 4 days முடிஞ்சிடுச்சு. நம்ம கிடைக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஜிடிஆர்பிக்கு நம்மள மாதிரி நிறைய பேர் காம்படிஷன்ஸ் இருப்பாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.